அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த தியானத்தையும் ஞானத்தையும் நமக்கெல்லாம் அளித்த பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு பாடத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். நம்ம வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு பிளஸ் அருட்பெருஞ்சோதி அகவலி ரெண்டும் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வரலாறு பார்க்கலாம் மாஸ்டர். கடந்த வாரம் நம்ம அவர் சென்னைக்கு போறது வரைக்கும் பார்த்தோம். இப்ப சென்னையில கந்தக்கோட்டத்து கோயிலுக்கு போகிறாரு. அங்க போயிட்டு அவர் பாடுற பாடல்களை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சென்னையில அவங்க இருந்த இடம் ஏழு கிணறுல இருக்காரு. இப்ப நீங்க போனீங்கனாலும் அந்த கோயில் அந்த வீடு இவர் வாழ்ந்த வீடாக இன்னமும் அது பராமரிக்கப்பட்டுதான் வருது. சென்னையில ஏழு கிணறுல பார்க் டவுன்ல தான் இவர் குடியிருந்தாரு. அந்த வீட்டுல இருந்துதான் இவர் கந்தக்கோட்டத்துக்கு நடந்தே வருவாராம். அங்க இருந்து கந்தசுவாமி, அதுக்கு முன்னாடி அந்த கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது கந்தசுவாமி கோயில், முத்துக்குமார சுவாமி கோவில் அப்படின்னு தான் பெயர் பெற்றிருக்கு. நம்ம வள்ளலார் அவர்கள் போயிட்டு அந்த கோயில்ல இருக்க முருகரை தியானித்து துதிச்சும் பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா இவரு துதிச்சதுக்கு அப்புறமா அந்த கோவில் கந்தக்கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோவில்ல இவர் முருகனை எப்போதும் முருகனை பார்த்து நின்றுக்கிட்டு சதா சர்வகாலமும் தியானிக்கிறதும் பாடுறதுமா தான் இருந்திருக்காரு. அவர் அண்ணாவுக்கு இவன் என்னதான் பண்றாரு தெரியலையே, சதா சர்வகாலமும் கந்தசுவாமி கோவிலுக்கு போறாரு, பாடுறாரு, ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறாரு. சரி, மொத்தத்துல ஊரு எங்கேயும் சுத்தாம வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, கோவிலுக்கு போறாரு, அவ்வளவுதானே சொல்லிட்டு அவங்க அண்ணாவும் அண்ணியும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த கோவில்ல போயிட்டு இவர் பாடின பாடல் தான் தெய்வமணி மாலை அப்படிங்கிறது. இவர் நம்ம வள்ளல் பெருமான் பாடின முதல் ஸ்தலம் கந்தக்கோட்டம் தான். பாடிய பாடல் தெய்வமணி மாலை இதுதான் பாடியிருக்காரு. அவர் முதல்ல பாடின பாட்டு திருவோங்கு. அவருடைய வாயில முதல்ல அவரால சொல்லப்பட்ட வார்த்தையே திருவோங்கு அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் நம்ம இப்ப பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அது ரொம்ப அழகா இருக்கு, அதனால பாடி. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மருள் ஓங்க செங்கமல மலர் ஓங்க வனம் ஓங்க வளர்கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெல்லமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர் தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின்பதம் என் உளம் ஓங்கி வளம் போங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தரமோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே சண்முகத் துய்யமணி உன்முகத் தெய்வமணி சண்முகத் தெய்வமணியே. இதுதான் அவர் பாடிய முதல் பாட்டு. பாடிய ஸ்தலம் கந்தக்கோட்டம். அது பாரிஸ்ல பார்க் டவுன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இன்னைக்குமும் அந்த கோவில் ரொம்ப சிறப்பாகவும், அந்த கோயில பொதுவாவே பணக்கார சுவாமி கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க. அந்த கோயில் நல்ல ஒரு சிக்கலான ஒரு இடுக்கட்டான ஒரு ஏரியால தான் இருக்கு. ஆனா கோவில்ல இன்னமும் வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோயில்ல தான் நம்ம பெருமாள் பாடியிருக்காரு. பெருமாள் அவருடைய திருவாய் மலர் நோங்கி திருவோங்கு அப்படிங்கிற இந்த பாடல தான் பாடியிருக்காரு. இந்த பாட்டுல மொத்தம் 23 தடவை திருவோங்கு 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது திருவருட்பால முதல் திருமுறையில முதல் பாடலாக இருக்குது. பெருமான் முதல்ல பாடிய ஸ்தலம் கந்தக்கோட்டம் தான். பாடிய பாமாலை தெய்வமணி மாலை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே தெய்வமணி மாலையிலேயே இன்னொரு பாடல் எல்லாராலையும் ரொம்ப அதிகமா பாடப்படுது. அது என்ன பாடல்னா, இந்த பாடல் ரொம்ப பாசிட்டிவாவும் ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அழகாவும் இருக்கும். அது என்ன பாடல்னா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமானப்பை பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும் நீர் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே சண்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. இந்த தெய்வமணி மாலை மொத்தமுமே கடைசியா இந்த 4 லைன் வரதான் செய்யும். இப்ப இந்த லாஸ்டா நம்ம பார்த்தோம்ல, தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, இந்த 4 வரிகளை எடுத்துட்டோம்னா இந்த ஒருமையுடன் எனது திருமலரடி அப்படிங்கிற இந்த பாடல்ல எந்த ஜாதியை எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ தன்னோட கடவுள் முன்னாடி பாடக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இது இருக்குது.
அந்த காலத்துல வந்து நாமெல்லாம் படிக்கும் போதும் சரி, அந்த காலத்துல நம்ம வள்ளலார் பெருமான் இருந்த காலத்திலயும் சரி, ஸ்கூல்ல நம்ம எல்லாரும் ஔவையார் பாடல் படிப்போம். என்ன படிப்போம்? "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்." அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்து நம்மளுடைய பெருமான், வள்ளல் பெருமான் வந்து இந்த வேண்டாம் அப்படிங்கிற வேர்ட வந்து நெகட்டிவ் வேர்டு. அதனால இவர் வந்து இதே பாடல் வந்து அழகா வேண்டும் வேண்டும் அப்படின்னு மாத்திருக்காரு. உறவு வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து உறவு கலவாமை வேண்டும். பொய் பேச வேண்டாம் என்பதை பொய் பேசாதிருக்க வேண்டும். அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் வேண்டும் வேண்டும் வேண்டாதவங்க எல்லாம் வேண்டும் என்று சொல்ல வச்சு பாடியிருக்காரு. இவருடைய இந்த பாடல் வந்து எல்லாராலையும் சொல்லப்படுது. இத நாமுமே கூட தினமும் சொல்றதுனால நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரதான் செய்யுது மாஸ்டர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து கண்ணாடியில அவருக்கு முருகப்பெருமான், அதாவது திருத்தணி முருகப்பெருமானை நினைச்சு எப்பவும் தியானம் செய்வாரு. அந்த முருகப்பெருமானுடைய காட்சி அவருக்கு கிடைச்சதான் பார்க்க போறோம். இவர் வந்து அவங்க அண்ணியோட பேச்ச கேட்டுக்கிட்டு மாடி அறையில எப்போதும் கதவை சாத்திக்கிட்டு எப்போதும் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து தியானம் செய்வார்களாம். ஸ்கூலுக்கு எதுவும் போகல. ஆனா வந்து இவரே தன்னோட படிப்பை தான் படிச்சிருக்காரு. அவரு எனக்கு தோணுதோ அதையே படிச்சிருக்காரு. கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து எப்பவும் தியானம் செய்வாரு. எப்பவும் முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி கேட்பாராம். எனக்கு எப்போ உன் காட்சி கிடைக்கும்? நான் எப்போ உன்னோட கோவிலுக்கு வருவேன்? நான் எப்போ உன்னை பார்ப்பேன்? நான் எப்போ உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிக்கடி மனமுருகி பிரார்த்தனை செய்யறது, அவரை நினைச்சு உருகி உருகி பாடல்கள் எழுதுறது, இதுதான் அந்த ரூம்குள்ள செய்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அவங்க அண்ணா என்ன செய்யறாரு இவர் தெரியல. ஆக மொத்தத்துல இவர் வீட்டுல இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க. இவர் வந்து இதே மாதிரி மனம் உருகி கேட்க 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 ஒரு நாள் வந்து இறைவன் வந்து அந்த கண்ணாடி அவர் வச்சு எந்த கண்ணாடி முன்னாடி தியானம் செய்தாரோ அந்த கண்ணாடியில அவருக்கு அவருடைய திருவுருவ காட்சி அவருக்கு கிடைக்குது. ஆறுமுகத்தோடும் 12 தோள்களோடவும் வேலு, மயிலு, கோழி, கொடி எல்லாத்தையோடவும் அந்த முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. இத வந்து அவரு ரொம்பவும் அவர் வந்து அந்த மனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. அவரோட கண் குளிர்ச்சி அதை பாக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு அழகான பாடல் எழுதியிருக்காரு. இது எல்லாமே இவருக்கு நடந்தது வந்து அவருடைய 9 வயசுல. சென்னையில வந்து அவருடைய 9 வயசுலயே அவர் இந்த தியான பயிற்சி, முருகருடைய காட்சி இது எல்லாமே கிடைச்சிருக்குது. அதே 49 வயசுல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுடைய வடலூர்ல சத்தியஞான சபையில அதே கண்ணாடியில அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தரிசனத்தை அவரும் பார்த்து மத்தவங்களுக்கும் காட்டு வைக்கிற வழியில கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது வந்து அவர் வந்து எப்படி ஓதாது உணர்ந்தாரு அப்படிங்கிறது. அவர் வந்து எந்த ஸ்கூலுக்கும் போகல அப்படிங்கறது நம்ம திரும்பவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க அண்ணா வந்து சரி இவன் வீட்லயே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் கிட்ட, அந்த வித்வான் கிட்ட, சபாபதி முதலியார் அப்படிங்கிற வித்வான் கிட்டயே தன்னோட தம்பியை அனுப்புறாரு. தம்பி வந்து கத்துக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது அவரே சொல்லிட்டாரு. இல்ல இவருக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இவன் வந்து கல்லாதுணரவும் சொல்லாதுணரவும் வல்லவர் என்று அவனுக்கு நான் கற்பிக்க மாட்டேன், இவருக்கு கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவரு தன்னாலேயே இவருக்கு உணர்ந்ததுதான் இவர் எல்லார்கிட்டயுமே படிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு, செய்திருக்காரு. இவர் வந்து எந்த பள்ளியிலயும் போய் படிக்கல. ஏதோ இவர் என்னெல்லாம் கற்கணும்னு நினைச்சாரோ அது இறைவனிடமே கேட்டாரு. எதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் இறைவனிடமே கேட்டாரு. அவருக்கு வந்து கல்வி, கேள்வி எல்லாமே இறைவனிடத்துக்கிட்ட இருந்து கிடைச்சது தவிர்த்து எந்த ஆசிரியர்கிட்டயும் இல்ல, எந்த ஆசிரியரிடமும் இல்ல. அவர் வந்து எந்த பள்ளியிலயும் எந்த கல்வியும் கற்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஓதாது உணர்ந்திருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இவர் வந்து அடுத்ததா வந்து அவருடைய ஸ்கூல் படிக்கும் போதே அவருக்கு வந்து கூட படிக்கிற நண்பனை போயிட்டு நண்பன் கிட்ட சொல்றாரு. இது வந்து அவருடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்ச்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர் சின்ன பிள்ளையா விளையாடுற பருவத்திலேயே வந்து அவருடைய வயசு இருக்கிற சின்ன பையன் கிட்ட போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு இந்த பொய் உலகத்துல ஆசை இல்ல, உனக்கு எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் அந்த பையனும் சொல்றான் எனக்கு ஆசை இல்லை. அப்பனா சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து துறவி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் துறவி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடுறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு ஊரை விட்டு போகணும்ன்ற அந்த நேரத்திலேயே வந்து திருவருள், அதாவது இறைவனுடைய அருள் வந்து அவருக்கு உணர்த்துச்சான். நீ செய்யறது தப்பு, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்பவும் தன்னோட வாழ்க்கைக்கு திரும்பினதா இந்த இடத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்தது வந்து அவருடைய 9ல இருந்து 12 வயசுக்குள்ளவே அவருடைய சென்னை வாழ்க்கையில அவரு சில தெய்வமணி மாலை, சரணபத்து அப்படின்ற மாதிரி சில பாடல்கள்லாம் 9 வயசுலயே எழுதி பாடி செய்திருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து சென்னையில நடந்த விஷயங்கள் கந்தக்கோட்டத்துக்கிட்ட. அடுத்ததா வந்து அவர் திருவொற்றியூர்ல சிவபெருமான் கோவிலை நோக்கி திருவொற்றியூர் கோவிலுக்கு போவாரு. அது அடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம வந்து அகவல்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து 20 வரிகள் பார்த்திருக்கோம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகல்வரியில முதல் வரி வந்து அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனி ரோங்கிய அருட்பெருஞ்சோதி. ஈனமின் திகம்பரத்தி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. ஈனமின் திகபரத் திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் தோங்கிய அருட்பெருஞ்சோதி. உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரிசத்து தோங்கும் அருட்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஏறா நிலைமிசை ஏற்றி என்றெனக்கே ஆறாறு கட்டிய அருட்பெருஞ்சோதி. ஐயமும் திரிவும் அறுத்தி எனது உடம்பில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த 20 பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இதனுடைய விளக்கமாக கடவுள் வந்து ஒருவர். கடவுள் ஒருவர் அப்படின்னா கடவுளை அனுபவிக்க இன்னொரு உயிர் பொருள் வேணும். அதுதான் ஆன்மா. அதுவும் வந்து கடவுளை போன்றுதான் நித்திய பொருள். அதனால வந்து கடவுள் ஆன்மா அப்படின்னு 2 ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல. ஓகேங்களா? கடவுள் வந்து எப்பவுமே அழிய முடியாதது, நித்தியமானவர். ஆன்மாவும் நித்தியமானதுதான். இது ஆனா ஆன்மாவை இறைவனோட நம்ம ஈடு சொல்ல முடியாது. கடவுளும் ஆன்மாவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாக எப்போதும் இருக்கிறதுனால கடவுள் ஒன்று இரண்டாக இருக்கிறாரு. இதுதான் அத்வைதத்துல என்ன சொல்ல, அத்வைதத்துல துவைதத்துல விஷ்டாத்வைதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றது கொடுத்திருக்காங்க. அத்வைதத்துல வந்து கடவுள் ஒருத்தர் தான். துவைதம் அப்படிங்கிறது வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காரு, உயிர்னு ஒண்ணு இருக்கு. 2 நிலைகளாக சொல்லியிருக்காங்க. 3வதா விஷ்டாத்வைதம். அதுல வந்து கடவுள் கலந்த நிலையில வந்து கடவுளும் உயிரும் ஒன்றுனும், அதாவது நம்ம ஆன்மாவுல உயிருக்குள்ள ஒளியா இறைவன் இருக்கிறாரு அப்படின்னும், கடந்த நிலையில முதல்ல பார்த்தது கலந்த நிலை, இப்ப பாக்குறது கடந்த நிலை. கடந்த நிலையில கடவுளும் உயிரும் வேறு வேறு, நாம் வேறாகவும் இறைவன் வேறாகவும் இருந்து நம்ம எல்லாம் இயக்கிறது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 3 நிலைகளாகவும், அதாவது தனிச்ச பொருளாகவும் இருக்காரு, உயிருக்குள் இருக்கக்கூடிய ஒளியாகவும் இருக்கிறாரு, கடந்த நிலையிலும் கலந்த நிலையிலும் இறைவன் இருக்கிறாரு. இங்க நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கடவுள் ஒரு பொருளாக தன்னிலையிலேயும் உயிருக்குள்ள அருளும் போது ஒன்றாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் பல்வேறு நிலைகள்ல இருக்காரு, பல்வேறு தன்மைகள்ல இருக்காரு. இது எல்லாமே இல்லாம இது எல்லாத்தையும் கடந்தவரை 1 2 3 அப்படின்ற நிலைகள் எல்லாத்தையும் கடந்தவராகவும் இறைவன் இருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. அடுத்ததாக அது இங்க வந்து நம்ம வந்து ஒளி அளித்தே எனக்கே அப்படிங்கிறது வந்து, அதாவது எனக்கேனா எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்க கூடாதான். இந்த இடத்துல வந்து எனக்கேனா இந்த சின்ன ஆளுக்கு, இந்த சிறியவனுக்கு கொடுத்துருக்கியே, அந்த இடத்துல கூட அவர் தன்னை வந்து ரொம்ப தாழ்த்திதான் சொல்லியிருக்காரு. ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறது வந்து, ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தமா சொல்லியிருக்காங்கன்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து நமக்கு பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு வேணுமா இல்ல பசி நிவர்த்தி ஆனா போதுமா அப்படின்னு கேட்டா, நம்ம அறிவாளியா இருந்தா என்ன கேட்போம்? பசி நிவர்த்தி ஆயிட்டா போதும் அப்படின்னு கேட்போம். இப்ப நமக்கு பேசிக்கா அறிவு அப்படி குறைவா இருக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு வேணும். அப்ப சாப்பாடு வேணும்னா அதுக்கு வந்து தட்டு வேணும், அதுக்கான உணவு வேணும். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த உணவு செரிக்கணும். உணவு செரிச்சதுக்கு அப்புறமா அது சத்தா மாறணும், மலமா மாறணும். இந்த ஆற்றல் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆற்றல் தான் பசிய போக்குது. அப்போ வந்து அதை விட இவ்வளவு வேலைகள் செய்யறதை விட நம்ம வந்து பசி நிவர்த்தியை கேட்டுடலாம். நம்ம அவங்க உண்மையிலேயே அறிவு இருக்கிறவங்களா இருந்தா பசி நிவர்த்தியை கேட்பாங்க, அறிவு இல்லாதவங்க உணவை தான் கேட்பாங்க. அது மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் வந்து இறைவன் கிட்ட என்ன கேட்கிறாராம், இந்த நூல்கள்லாம் நான் படிக்கணும், இந்த நூல்கள்லாம் படிக்கணும்ன்றது இல்ல, இந்த நூல்கள்லாம் படிச்சா நான் எனக்கு என்ன அனுபவ அறிவு வருமோ அந்த அறிவை எனக்கு உணர்த்திடு. அதாவது வந்து நம்ம ஒரு புத்தகத்தையோ, அதாவது ஒரு எவ்வளவு நிறைய புத்தகங்கள் இருக்கத்தான் செய்யுது, தேவாரம் திருவாசகம் அப்படின்ற நிறைய விதமான நூல்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் படிச்சு என்னத்தை நான் உணர்ந்துக்க முடியுமோ அந்த உணர்வை எனக்கு கொடு, இதை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கறத அறிஞ்சு வச்சுக்கிறது ஒண்ணு, உணர்றது ஒண்ணு. ஆனா இவர் வந்து நான் உணரணும் அப்படின்னு தான் கேட்கிறார்.
இந்த இடத்துல அதுதான் வந்து இந்த இடத்துல ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஓதாம உரை செய் அப்படின்னுட்டு இறைவன் கிட்ட கேட்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓதாது உணர்த்திட ஒளியளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி, இது எல்லாத்தையும் எனக்கு உணர்த்தின அறிய வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி. அவ்வியம் அப்படின்னா பொறாமை, ஆறும் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய அரிஷட் வர்க்கங்கள் 6 சொல்றாரு. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இதுல வந்து மாச்சரியம் அப்படிங்கிறது தான் பொறாமை. பொறாமைங்கிறது கடைசியா இருக்கு. ஆனா இறைவன் வந்து, அதாவது வள்ளல் பெருமான் வந்து இந்த இடத்துல பொறாமையை தான் முதல்ல வந்து வச்சிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா சுத்த சன்மார்க்கம். அதாவது நம்ம வள்ளல் பெருமான் நடத்திய வழி வந்து சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து அடிப்படையா தேவைப்படுறது வந்து ஜீவகாருண்யம். அப்ப வந்து அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மனசு, வாக்கு, காயம். அதாவது நம்ம மனம், வாக்கு, உடல். இந்த மூன்றுல இருந்தும் ஒருத்தர் வந்து துன்பப்படக்கூடாது அப்படின்னு நம்ம மனசாலையும் இல்ல வாக்குனாலையும் செயலினாலையும் மத்தவங்களுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் நம்ம தொடைக்கணுமே தவிர்த்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. இதுதான் வந்து சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை. இப்ப வந்து இந்த அடிப்படையா வந்து எல்லா உயிரும் நல்லா நல்லா இருக்கணும், எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல ஜீவகாருண்யமா சொல்லப்படுது. ஆனா பொறாமை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து விரோதமா அவர் சொல்றாரு. எப்படின்னா இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் வந்து எப்படி இருக்கும், இது வந்து ஜீவகாருண்யத்துக்கு எதிர்மறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஒரு உயிர் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஜீவகாருண்யம். ஆனா இந்த பொறாமை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவனுடைய வளர்ச்சியை வந்து இவங்களால தாங்கிக்க முடியாது. எந்த இடத்துல வந்து அடிப்படையா வந்து நம்ம ஒருத்தர் மேல பொறாமை வருதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு மேல நமக்கு கோபமும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். எங்க இந்த கோபம், வெறுப்பு இருக்குதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பொறாமை வரும். ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி நம்மளுக்கு பிடிக்காது. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, அவங்களுடைய உயர்வை பார்க்க முடியாது. அதனால நமக்கு பொறாமை வருது. சோ இந்த பொறாமைன்றத வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா அது அவங்களுடைய நல்வினைய தீவினையா அடிப்படையா இருக்குதே தவிர்த்து அதுக்கு வந்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. இந்த பொறாமை நம்ம கிட்ட இருந்து போகணும். இந்த எல்லாமே ஆறு ஆறு குணங்களும் தப்புதான். இதுல பொறாமை வந்து ரொம்ப ரொம்ப தப்பா அவரு சொல்லியிருக்காரு. இதுதான் அவ்வியம்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த 6 உட்பகைகளும் நம்ம கிட்ட இருக்காம போகணும், நம்ம கிட்ட இருந்து அடியோட போகணும் அப்படின்னா நமக்கு வந்து தயவு வேணும். அதாவது ஒரு உயிரை பார்த்து நமக்கு வந்து கருணை வரணும், தயவு வரணும். அந்த தயவு தான் வந்து இதுக்கான மருந்தா சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இந்த பொறாமை அப்படிங்கிற குணத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நமக்கு தயவுங்கிற எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்துக்கணும். இப்ப தயவு அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னா நமக்குள்ள ஜீவகாருண்யம் இருக்கணும். இந்த 6 குணங்களுமே தப்புதான். இந்த 6 குணங்களையும் பொறாமை மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நமக்குள்ள நாம இத ஜீவ தயவ வளர்த்துக்கணும். ஜீவ தயவு வேணும்னா நமக்குள்ள ஜீவகாருண்யம் இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. அடுத்ததாக திருநிலை தனிவெளி சிவவெளி எனும்போர் அருள்வெளி பதிவல அருட்பெரும் ஜோதி. இப்ப வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து அது எல்லாமே வந்து உயிரெழுத்துக்களோட வரிசைப்படிதான் இருக்குது. ஆ முதல் அவ்வரை இருக்கும். முதல்ல இருக்கிற இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அதுல வந்து ஆல இருந்து ஊ வரைக்கும் வந்து கடவுள் அனுபவத்தை நம்மளுக்காக சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து ஊல இருந்து வரைக்கும் வந்து உயிர் அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப வந்து அக்குன்றது வந்து அருள் அனுபவமாகவும் தனித்துவம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இங்க வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து கடவுள் வந்து முப்பெரும் நிலையில இருக்காரு. அதாவது சச்சித் ஆனந்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுள் வந்து பிரகாச வடிவானவர், ஒளிவானவர். சித் அப்படின்னா அவருடைய ஸ்வரூபம். அவருடைய ஸ்வரூபம் என்னன்னா பேரருள். ஆனந்தம் அவருடைய இது வந்து பேரின்பம், பேரானந்தம் தான் அவருடைய, அதுதான் சச்சித் ஆனந்தம். இந்த மூணு இந்த முப்பெரு வெளிகளையும் அனுபவப்பட்டு அருள் அனுபவம் போற்றப்படுது. அதுதான் வந்து இதை வந்து தனி நிலையா சொல்லியிருக்காங்க. தனி பெரும் நிலையா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கூட இதை எடுத்துக்கலாம். எப்படின்னா அக்கு அப்படிங்கிறது இந்த 2 கண்ணை வந்து கீழே இருக்கிற அந்த 2 இதுக்கு வந்து 2 கண்ணையும் புருவ மத்திய நம்ம சென்டர் பாயிண்டா பார்த்தோம்னா அக்கு அப்படிங்கிற மாதிரி 2 கண்களும் நம்மளுடைய புருவ மத்தி, இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தோம்னா அக்கு அப்படிங்கிற எழுத்து வரும்.
அதனால இந்த புருவ மத்திய வந்து அவர் திருநிலை அப்படின்னு சொல்றாரு. திரு அப்படின்னாலே மிகவும் உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். திருநிலையாகிய இந்த திரு வந்து மிக மிக உயர்ந்தது. அந்த நிலையதான் வந்து அவர் வந்து திருநிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இந்த திருநிலை வந்து பிண்டத்துல வந்து பூர்வ மத்தியாவும், அண்டத்துல வந்து சிற்றம்பலமாகவும் இருக்கிறது இந்த திருநிலை தான். இதுதான் தனிவிலை, இதுதான் சிவவெளியாகவும் இருக்கு. ஆக தனிவெளியாகவும் சிவவெளியாகவும் இருக்கிறதாக சொல்லப்படுகின்ற அருட்பதியாகிய அருட்பெருஞ்சோதியாக இருந்து அருள் பாலிக்கின்ற இடமாக இந்த திருநிலை இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பாடலுக்கான விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து அக்ஷர மணமாலைன்றாங்க. அதாவது வந்து ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிறத வந்து அக்ஷர மணமாலையா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து சமயங்களையும் சமயங்களும் சன்மார்க்கம், அதாவது சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டதுதான் வந்து சுத்த சன்மார்க்கம். இப்ப வந்து இதுல முதல்ல அருட்பெருஞ்சோதியில ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலதான் ஒரு சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே உபயோகப்படுத்துறாரு. அந்த பாடல் அந்த அகவல் சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியேனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அதாவது சுத்த சன்மார்க்கத்தை பத்தி முதல் முறையா இந்த இடத்துலதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுத்த சன்மார்க்கத்தினுடைய பயனாகிய சுகத்தை தருகின்ற தனிவெளியாக இருக்கின்ற அத்தகைய சிற்சபை ஆகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சிற்சபை அப்படிங்கிறது வந்து அண்டத்துல வந்து அதாவது இந்த உலகத்துல சத்தியஞான சபையா இருக்குது, இல்லைன்னா சிற்றம்பலமா இருக்கிறாரு. பிண்டத்துல வந்து நம்மளுடைய புருவ மத்தி, நம்மளுடைய உடம்புல பார்க்க போனா புருவ மத்தி அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து சுத்த சன்மார்க்கம் அந்த நிலையை பற்றி, அதாவது சுத்த சன்மார்க்கம் நம்ம வள்ளலார் வகுத்த நிலைதான் வந்து சுத்த சன்மார்க்கம். அவர் வகுத்த மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். அதை பின்பற்றி அதனால கிடைக்கின்ற அனுபவத்தை தருகின்ற தனிவெளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிற்சபையாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பெருமான் சொல்றாரு. அப்பனா சுத்த சன்மார்க்கம்னா என்ன, அதனால கிடைக்கிற சுகம்னா என்ன? சுத்த சன்மார்க்க நெறியில வந்து அவரே நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து 100ல 1 பங்குதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்து சுத்தம் அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து இந்த சமய மார்க்கம், சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், இது எல்லாத்தையும் கடந்த அனுபவம் வந்து சுத்த சன்மார்க்கம் அப்படின்றாரு. அந்த சுத்த சன்மார்க்க நிலையை நாம அடையறதுக்கு வந்து 14 லட்சம் வருஷம் வந்து சுத்த மகா சதாசிவ அனுபவத்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்புறம் வந்து அந்த மார்க்கத்தை, அந்த சத்து அப்படிங்கிற உண்மை பொருள் நமக்கெல்லாம் தெரியற மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். சரி, அப்ப அந்த மார்க்கத்தினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனால கிடைக்கக்கூடிய சுகம் என்னன்னு பார்த்தா, எந்த காலத்திலயும் எதுவுமே தடைப்படாத சுத்த பிரணவ ஞான தேகம், அதாவது நமக்கு ஒளி உடம்பு, அததான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அண்ட பிண்டங்கள்ல வந்து நம்மளால சுதந்திரமா நடக்க முடியுமா, தனிப்பெரும் வல்லமைகளை பெறுறது, பொன் செய்கின்ற ஆற்றல், உயிர்களை எழுப்புகின்ற ஆற்றல், எந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து எந்த இடத்துல இருந்துட்டும் எந்த பொருளையும் பார்க்கின்ற ஆற்றல், எந்த பொருளுடைய உண்மை தன்மையை அறிகின்ற ஆற்றல், இது எல்லாமே வந்து இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வந்து சுத்த சன்மார்க்கத்தை கண்டுபிடிச்சா அதனால உண்டாகின்ற பயன், அதை தருகின்ற வெளியாகி நிற்கின்ற அத்தகைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமாள் வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.